முகநூல் நண்பர்களே வணக்கம். தமிழ் ஆன்மீக சேனல் என்னுடைய சேனல். அதில் நம்ம பல விடயத்தை பார்த்து கொண்டு வரோம். இன்று நான் பார்க்க போகிற விடயம் முக்கியமான ஒரு விடயம். அது என்னென்னா ஏஐ எடிட்டிங். இதற்கு முழுமையான வீடியோ வாங்க போகலாம். இந்த ஏஐ எடிட்டிங் இது கண்டுபிடிச்சது நல்ல ஒரு விஷயத்துக்கு, வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு, மூளையை பயன்படுத்துறதுக்கு கண்டுபிடிச்சது. சில கீழ்த்தரமான மனிதர்கள் தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் அதை பயன்படுத்துகிறாங்க. நீங்கள் என்னத்தையாவது செய்யுங்க, இக்கோட கெட்டு போங்க, உங்களோட அதிபுத்திசாலியை எப்படியாவது பயன்படுத்துங்க, நல்லா இருங்க. அதுக்கு இந்த கீழ்த்தரமான வேலையை ஏன்ப்பா செய்கிறீங்க? கீழ்த்தரமான வேலைன்னா யோசிக்க வேண்டாம். எடிட்டிங்கில் கடவுளுடைய ஃபோட்டோவை போட்டு அசிங்கப்படுத்துறீங்க. ஒரு வயசானவர் சிவனை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குற மாதிரி, ஒரு இளம்பெண் முருகனை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குற மாதிரி. என்ன நடக்கிற விஷயமா இதெல்லாம்? உங்களுக்கு என்ன ஆசையா? எதோட சேர்க்குறீங்க நீங்கள்? கடவுளுக்கு அசிங்கப்படுத்துகிற வேலை தானே இது. இப்போ ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். சிவபெருமான் இயேசுவை கட்டி பிடிக்கிறாரு. இது என்ன ஒரு கீழ்த்தரமான வேலை? கடவுள்னா எல்லாம் கடவுள் தான். அது எதோட முயற்சி பண்ணுறேன்னு கொஞ்சம் விவஸ்தை இல்லையா? இது கடவுளுக்கு மிகவும் கேவலமான ஒரு விஷயம், கடவுளை அசிங்கப்படுத்துகிற ஒரு விஷயம். இந்த மாதிரியான செயலை செய்யாதீங்க. அதை நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துங்க, வாழ்க்கையில் முன்னேறுங்க. இந்த தரங்கட்ட வேலையை செய்யாதீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நந்தி பகவான் இருக்குது தானே, அதுக்கு காதில் வச்சு பேசுவாங்க. அவர்கிட்ட காதில் பேசினா அவர் உடனே செய்து கொடுப்பார்ன்ற ஒரு ஐதீகம், நம்பிக்கை. அதை இந்த ஏஐ எடிட்டிங்கில் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, சாமி கும்பிட்டுட்டு அந்த நந்தி காதில் பேசும்போது அதை கேட்டதுமே நந்தி எழும்பி ஓடுது. இந்த ஏஐ எடிட்டிங் கடவுளுக்கு உயிர் கொடுக்குறேன். ஓகே, அந்த பேசினதுமே எழும்பி ஓடி போய் அந்த வேலையை செய்யுதான். கடவுளை அசிங்கப்படுத்துகிறான ஒரு செயல் தானே இது. அப்படியெல்லாம் செய்யாதீங்க. கடவுள் தான், மனிதன் தான். மனிதன் கடவுளாக முடியாது. கடவுள் மனிதன் ஆகலாம். மனிதனாகி பல ரூபங்கள் எல்லாம் செய்வார். கடவுள் எல்லாமே செய்வார். ஏன்னா நம்ம அவர்கிட்டதுக்கு நம்ம போக இயலாது. அவர்கிட்ட யோசனைக்கு நம்ம யோசிக்கிறதுக்கு நிறைய வித்தியாசம். நீங்கள் யோசிக்கிறதுக்குள்ளே அவர் செய்தே முடிச்சிடுவார். அப்படியானதான் கடவுளை அசிங்கப்படுத்தாதீங்க. கடவுள் தான் நம்மளை உருவாக்கினதே. நாமளே அவரை அசிங்கப்படுத்தினா என்னது? யோசிச்சு நடங்க. இந்த கீழ்த்தரமான செயலை செய்ய வேண்டாம். இது கடவுளுக்கு மட்டும் இல்லாமல் பெண்களுக்கும் இது சம்மந்தப்படும். ஒரு ஃபோட்டோ இருந்தாலே போதும், எடிட்டிங்கில் நிறைய விடயத்தை செய்யலாம். பெண்களே நீங்களும் உஷாராக இருங்க. உங்களுக்கும் இது ஆபத்தான ஒரு செயல், கடவுளுக்கே ஆபத்து. இளம் பெண்கள் உங்களுக்கு வராத இந்த கீழ்த்தரமான நாட்கள் அதையும் செய்வாங்க, செஞ்சு கொண்டு தான் இருக்காங்க. பி கேர்ஃபுல், கவனமாக இருக்கவும், சிந்தித்து செயல்படவும். தமிழ் ஆன்மீக சேனலில் பல பதிவை பார்த்துக்கிட்டோம். இன்று பார்த்தது ஒரு முக்கியமான ஒரு விடயமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது போன்ற விடயத்தை மீண்டும் நாளை சந்திப்போம்.